டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்மளுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கவுன்சில், அதாவது நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட் யூஜிசி நெட், அதில் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இப்போது இந்த அகாடமிக் இயரில் எவ்ரி அகாடமிக் இயர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நடத்தப்படும். அதில் வந்து அப்டேட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் ஜூன் 2024 onwards, therefore the national level eligible test candidates will be declared eligible in 3 categories. அதாவது நம்ம ஜிபேட் குவாலிஃபையர்ஸ் மாதிரி நெட் குவாலிஃபையர்ஸ்க்கு வந்து 3 கேட்டகரிஸில் வந்து கொடுப்பாங்களா. அது எப்படின்னா, எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் டு பிஹெச்டி வித் ஜேஆர்எஃப் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபஸ்ட்டு. செகண்டு, எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் டு பிஹெச்டி வித்தவுட் ஜேஆர்எஃப் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் செகண்டு. தேர்டு, எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் டு பிஹெச்டி ப்ரோக்ராம் ஒன்லி அண்ட் நாட் ஃபார் தி அவார்ட் ஆஃப் ஜேஆர்எஃப் ஆர் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அதாவது மொத்தம் 3 கேட்டகரியில் நம்ம வந்து பிஹெச்டி பண்ணிக்கலாம் அந்த நெட் குவாலிஃபை வச்சு. அதுக்கப்புறமா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஒர்க் பண்ணிடலாம். அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கும். ஓகே, ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ஜேஆர்எஃப் ஆஸ் வெல் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது எவ்வளோ டைம் டியூரேஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கவுன்சில் நேஷ்னல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதன் மூலம் நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். இது ஜூன் 2024 இந்த மாதிரியா டிக்ளரேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்கமிங் செஷனில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.